இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஒரு அட்டெண்டன்ஸ் ஷீட்டை கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்காக ஒரு எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். blank ஷீட். ஸோ ஜனவரி 2026க்கு நாம இப்போ ஒரு அட்டெண்டன்ஸ் ஷீட்டை கிரியேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர்னு ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நேம். ஓகேங்களா? சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன டெசிக்னேஷன், நெக்ஸ்ட் என்ன எவ்வளோ ஒர்க்கிங் டேஸ்ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் டேட்டு இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டேட் பேஸ்ட் பண்றதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் கோலன் பிரஸ் பண்ணா டேட் இங்க செலக்ட் ஆயிடும். ஸோ இன்னைக்கு டேட் 8ங்கிறதால நான் ரைட் கிளிக் பண்ணிட்டு, ஸோ இந்த ஃபார்மேட் எனக்கு பிடிக்கல எனக்கு. ஸோ ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்மேட் ஒரு நிமிஷம் ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஃபார்மேட் செல் போனதும் டேட்ல போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி எனக்கு இந்த ஃபார்மேட் பிடிக்குன்றதால இதை வச்சுக்கிறேன். ஏன்னா இதுல தெளிவா என்ன டேட்டு மந்த் இதுல வந்துட்டு ஜானுங்க கொடுத்துரும், -26ன்னு வருது. ஸோ ஒரு தெளிவா இருக்கு. ஸோ இதை என்ன பண்ண போறேன்னா நான் டேட்டு 1ன்னு மாத்திக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஜான் இங்க வந்துருச்சு. இதை 31st வரைக்கும் நான் அப்படியே ரைட்ல டிராக் பண்றேன். ஓகேங்களா? எப்படி வர வச்சுன்னா இங்க வச்சுன்னா பிளஸ் சிம்பிள் வரும். அப்படியே நான் 31st வரைக்கும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ 31st வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. மேல என்ன பண்ண போறோம்னா இன்னொரு காலம் இன்சர்ட் பண்ண போறோம். அதுக்காக நம்ம ரோஸ் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் சிம்பிள் கொடுத்து பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மந்த் ஜான் ஃபர்ஸ்ட் என்ன டேன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஜான் ஃபர்ஸ்ட் ஒரு தேர்ஸ்டேல வருது. ஸோ தேர்ஸ்டேக்கு ஷார்ட் ஃபார்மா THUன்னு போட்டாலே போதும். அடுத்து நான் ட்ராக் பண்ணும்போது இங்க ஃப்ரைடேன்னு வந்துடும். ஸோ அதை அப்படியே 31st வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ டேட்டு என்ன டேன்னு வந்துருச்சு, எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இது மேலேயும் இது கீழேயும் இருக்கு. ஸோ இதுக்கு மேல எதுவுமே இல்லாம இருக்கு. அதனால என்ன பண்ணிக்கலாம், இது ரெண்டுத்தையும் நாம மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இங்க இருக்க மெர்ஜ் அண்ட் சென்டர் கொடுத்துக்கலாம். ஸோ இதை திரும்ப திரும்ப நம்ம அங்கே போய் கொடுக்க தேவையில்லை. நாம ஒரு ஆக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா அதே ஆக்ஷன் இன்னொரு வாட்டி பண்ண வைக்கிறதுக்கு F4 பிரஸ் பண்ண வச்சுக்கலாம். ஓகே ஓகே சீரியல் நம்பர் போட்டுடலாம். சாரி, சீரியல் நம்பர் நான் ஒரு 15 பீப்புள்ஸுக்கு இப்போ நாம அட்டெண்டன்ஸ் போட போறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு, எப்படி இது எல்லாத்தையும் ஒரே டைம்ல செலக்ட் பண்ணேன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் அண்ட் ரைட் ஏரோ, திரும்ப கண்ட்ரோல் ஷிஃப்ட் அண்ட் டவுன் ஏரோ. ஓகேங்களா? ஸோ மொத்தமா செலக்ட் ஆயிடுச்சு. நான் எல்லாத்துக்கும் பால் பார்டர்ஸ் கொடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் ஸ்ட்ரைட்டா அலைன் பண்ணிக்கிறேன், சென்டர் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ நமக்கு இப்போ ஒரு டேபிள் அலைன் ஆயிடுச்சு. இங்க நேம் என்ன போறோம்னா சக்தி சபரி அருண். ஸோ இதே நேமா நான் அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிறேன் இங்க. ஓகேங்களா? அவங்களோட டெசிக்னேஷன் சாரி ஷிஃப்ட் இன்சார்ஜ், எக்ஸிக்யூட்டிவ், சூப்பர்வைசர் அண்ட் சப்போர்ட். நான் சும்மா ஒரு 4 டெசிக்னேஷன் கொடுத்து நான் இங்க எழுதி விட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒர்க்கிங் டேஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ 31st இன்னைக்கு 1ஆம் தேதியில இருந்து 31st வரைக்கும் இருக்கிற மொத்த டேல சண்டேஸை மட்டும் மைனஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ சண்டேஸை மைனஸ் பண்ணிட்டோம்னா ஸோ நமக்கு 27 டேஸ் வருது. ஸோ 27 டேஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு நம்ம கண்ட்ரோல் டி கொடுத்தா கீழே வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம இப்போ இங்க என்ன அட்டண்டன்ஸ் இங்க ப்ரெசென்ட்டா ஆப்சென்ட்டா என்னென்ன பண்ண போறோம்னு இங்க போட்டுக்க போறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே இங்க மார்க் பண்ணிக்கலாம். ஸோ present, absent, leave, week off, holiday, grand total. ஓகேங்களா? இப்போ ப்ரெசென்ட்டுக்கு நம்ம Pன்னு கொடுத்துக்கலாம். ஆப்சென்ட்டுக்கு ஏன்னு கொடுத்துக்கலாம். அகைன் லீவுக்கு எல்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். வீக் ஆஃப்க்கு ஆஃப்னு மார்க் பண்ணிக்கலாம். ஹாலிடேக்கு ஹெச்டின்னு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ கிராண்ட் டோட்டல். ஸோ இப்போ நம்ம எல்லாமே இங்க டோட்டல் பண்ணிக்க போறோம். ஓகேங்களா? எப்படின்னா அதுக்கு நம்ம கவுண்ட் இஃப் யூஸ் பண்ணிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் ஸோ செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம ரேஞ்சை, கமா டபுள் கொட்டேஷன்ல பி கொடுத்துக்கலாம், என்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது கவுண்ட் இஃப் சம் இஃப் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கவுண்ட் இஃப் சம் இஃப் எப்படி ஈஸியாக பார்க்கறதுன்றது போய் பார்த்துக்குங்க. இருக்கிறதுல ரொம்ப சிம்பிளானது. ஸோ யாரெல்லாம் ஆஃபீஸ் போறீங்களோ, ஸோ ரிப்போர்ட்ஸ் ஒர்க் பண்றவங்க யாரா இருந்தாலும் சரி, ஸோ இந்த கவுண்ட் இஃப் சம் இஃப் இது ரெண்டுத்தையும் கற்று வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நான் அடுத்தடுத்து போடுறதுக்கு நான் அதே ஃபார்முலாவை காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நம்ம என்ன கவுண்ட் பண்ணுன்றதை மட்டும் பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பீன்னு போட்டது ஸோ ப்ரெசென்ட் வந்து குறிக்கும். ஸோ இந்த பி ஒர்க் ஆகுதான்றதை நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒர்க் ஆகுது. அடுத்து ஆப்சென்ட். ஸோ அந்த பியை தூக்கிட்டு ஜஸ்ட் நான் ஏ மட்டும் ஆட் பண்றேன். ஸோ ஆப்சென்ட்டை குறிக்கும். அகைன் நம்ம ஃபார்முலா பார்ல வச்சுட்டு நான் எல் மட்டும் கொடுக்குறேன் லீவுக்கு. அடுத்து ஆஃப்னு போடுறேன் ஆஃப்க்கு. அடுத்ததுல வச்சுட்டு ஹெச் கொடுக்குறேன் ஹாலிடேக்கு. கிராண்ட் டோட்டலுக்கு சம்னு கொடுத்துட்டு சம் ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு மேலே உள்ளது எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இங்க என்னென்னலாம் கொடுத்தோம்? ஆப்சன்ட், லீவ், ஆஃப், ஹாலிடே. ஸோ இங்கே எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ அதை அப்படியே நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 15 பேரோட அட்டண்டன்ஸ் நமக்கு இங்கே மார்க் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே இன்னைக்கு என்ன டேட் 8th, ஸோ 7th வரைக்கும் அனுப்புற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ 7th வரைக்கும் போட்டுட்டு நான் அப்படியே இதையும் 7th வரைக்கும் இதை ட்ராக் பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு நாளைக்கு என்னென்ன வந்தாங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ ஓவராலா அதை எப்படி பண்றது? இப்போ ஓவராலா இந்த சக்தி என்ற எம்ப்ளாயி ஸோ எத்தனை நாள் ஆப்சன்ட் ப்ரெசன்ட்னு நாம இது மூலியமா தெரிஞ்சுக்க முடியாது. இது மூலியமா ஓவரால் நம்ம டே ஓடது தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்காக என்ன பண்ண போறோம்னா இந்த லாஸ்ட்ல இங்க போட்ட அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்க மேல போயிட்டு இந்த இடத்த கர்சர் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு பே ஸ்பெஷல் போயிட்டு வேல்யூஸ் டிரான்ஸ்போர்ட் கொடுத்து ஓகே கொடுத்துட்டுனா இங்க டிரான்ஸ்போர்ட் வந்துடும். ஸோ டிரான்ஸ்போர்ட் எப்படி கிளியரா பண்ணலாம்? 2 மெத்தட் இருக்கு அதுல. ஸோ இதை எப்படி பண்ணலான்றத
ஒரு தனி வீடியோவே இருக்கு. நீங்க அத போனீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்ல டீட்டெயிலாவே கத்துக்கலாம். ஸோ டிரான்ஸ்போர்ட்டுக்கும் வீடியோ இருக்கு நம்மகிட்ட. அண்ட் கவுண்டிஃப் அண்ட் சம்இஃப்க்கும் நம்மகிட்ட வீடியோ இருக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் நான் மெர்ஜ் சென்டர் கொடுத்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன். அகைன் நான் கீழே ட்ராக் பண்ணிட்டு நான் இங்க பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இங்க என்ன பண்ண போறோம்னா, இங்க வச்சுட்டு அதே கவுண்டிஃப் ஃபார்முலா. கவுண்டிஃப் எங்க இருந்துன்னா, இங்க 1st ஜான்ல இருந்து 31st ஜான் வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு, கமா கிரைட்டேரியா நான் வந்துட்டு Pன்னு கொடுக்குறேன். ஸோ Pன்னு மென்ஷன் பண்ணா இங்க இங்க கவுண்ட் ஆகி வந்துரும் இங்க. ஓகேங்களா? ஸோ நான் அதையே நான் இங்க காப்பி பண்ணிட்டு நான் இங்க போட்டுக்கிறேன். இங்க ஏன்னு கொடுக்குறேன். இங்க எல்னு கொடுக்குறேன். இங்க ஆஃப்னு கொடுக்குறேன். இங்க ஹாலிடே கொடுக்குறேன். இங்க ஒரு சம் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த டோட்டலா இதை கால்குலேட் பண்ணி இங்க என்டர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா இதோட இழுத்து விட்டுடலாம். சாரி, எல்லாமே ஒரு வாட்டி அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஓவராலா என்னன்னு தெரிஞ்சிடும் நமக்கு இங்க. ஓகேங்களா? அடுத்து இதை டிசைன் பண்ணிடலாம். ஸோ எனக்கு இந்த டேபிள் வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, இந்த டேபிளை ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே மோர் பார்டர்ஸ் இருக்கு அதை கொடுத்துட்டு, ஸோ டேபிள் பார்டர் வந்துட்டு நான் செலக்ட் பண்றேன். ஸோ சிம்பிளா இருக்கணுன்றதை நான் இந்த கலர் கொடுத்துட்டு, ஸோ நீங்களும் இதே சேம் கலர் யூஸ் பண்ணுங்க. ஸோ உங்களோட எக்ஸலும் இந்த மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப தெளிவாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்டர் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. கிளியர். ஸோ இதுக்கும் நம்ம பார்டர் கொடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ இங்க 31st வரைக்கும் இருக்கு. ஓகே. ஸோ ஹெட்டருக்கு தனி கலர் நம்ம கொடுத்துடலாம். ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கீழே உள்ளது மட்டும் இது தனி ஷேட்ல கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்னன்னா, இப்போ இங்க எத்தனை பேர் லீவு எத்தனை பேர் ஆப்சென்ட்னு எனக்கு பார்த்த உடனே எனக்கு எதுவுமே தெரியல. ஸோ அதனால என்ன பண்ண போறேன்னா, நான் இங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஜான் வரைக்கும் இருக்கிற மொத்தமா 1st ஜான்ல இருந்து 31st ஜான் வரைக்கும் ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு, ஸோ அதுக்காக என்ன பண்ண போறேன்னா, கண்டிஷன் ஃபார்மேட்டிங் போயிட்டு ஹைலைட் செல் ரூல்ஸ்ல டெக்ஸ்ட் தட் கண்டைன்ஸ்னு இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இங்க எனக்கு ப்ரெசென்ட்டா இருந்தா எனக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இங்க இன்கேஸ் லீவா இருந்துச்சுன்னா எனக்கு அதோட ஃபாண்ட் மட்டும் எனக்கு தனியா எனக்கு ஹைலைட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ கஸ்டம் ஃபார்மட் போயிட்டு நான் ஃபாண்ட் கலர்ல எனக்கு எல்லோவா மாத்திக்கிறேன். சாரி, ஆரஞ்சா மாத்திக்கிறேன். ஸோ இது ஆரஞ்சா இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆரஞ்சா இருந்தா எனக்கு அது ரொம்ப லேட்டா தெரியுது. ஸோ அதனால என்ன பண்ண போறேன்னா, திரும்ப போயிட்டு எல் பிரஸ் பண்ணிட்டு
ஓகேங்களா? ஸோ நீங்க இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல நீங்க ஹைலைட் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைன்னா டெக்ஸ்ட்டை மட்டும் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பேக்ரவுண்ட் பண்ணணும்னு நீங்க ஃபில்ல போயிட்டு நீங்க என்ன வேணா அங்க செலக்ட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ ஆப்சண்ட்டை மட்டும் நாம இது பண்ணிடலாம். ஸோ ஸோ ப்ரெசண்டா இருந்தா இங்க கிரீன். ஸோ ஆஃப்க்கு நான் ப்ளூ கலர் கொடுத்துருவேன். ஸோ ஆஃப் மேக்ஸிமமா வந்துட்டு நமக்கு வீக்கெண்ட்ல தான் வரும். ஸோ அதனால இங்க சாட்டர்டே சண்டேன்னு இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல பாதி பேர் வருவாங்க, பாதி பேர் இங்க வர மாட்டாங்க. பாதி பேர் சாட்டர்டே வருவாங்க, பாதி பேர் சண்டேல இருந்து வருவாங்க. ஸோ அதனால நீங்க இந்த மாதிரி செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் இங்க. ஓகேங்களா? ஸோ இங்க ஸோ ஆப்சன்ட், ப்ரெசன்ட், ஹாலிடே, ஸோ நீங்க எது வேணா நீங்க கலர் பண்ணி இங்க மாத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல வேற ஏதாச்சும் டவுட் இல்ல வேற ஏதாச்சும் இதை மாடிஃபை பண்ணி போடுறோமா இருந்தா ஸோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, பார்த்துக்கலாம். ஸோ இங்க சிம்பிளான ஒரு அட்டெண்டன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஒரு 15க்கு மேல நீங்க எம்ப்ளாயிஸ் ஆட் பண்றீங்களா, நீங்க இங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம். பிளஸ் நீங்க இந்த ஏன் இது மார்க் ஆக மாட்டேன்னு தெரியல. மேல உள்ள ரெக்கார்ட் போயிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம். ஸோ ஃப்ரீஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். ஸோ ஃப்ரீஸ் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடுத்த வீடியோல பார்த்துடலாம். ஓகேங்களா? இங்க மேல உள்ள ஓகே பட்டன் ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இங்க தேர்ட்ல உள்ள எல்லாமே இங்க ஃப்ரீஸ் ஆகணும். ஸோ இங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். பிளஸ் இங்க எனக்கு எம்ப்ளாயும் சேர்ந்து ஃப்ரீஸ் ஆகணும். எனக்கு இந்த ரெண்டும் ஃப்ரீஸ் ஆகணும், பிளஸ் இந்த டி வரைக்கும் உள்ளது ஃப்ரீஸ் ஆகணும். அதனால நான் இங்க வச்சுட்டு ஃப்ரீஸ் பேனல் போயிட்டு அன்ஃப்ரீஸ் பண்ணிடுறேன் ஆல்ரெடி பண்ணதை. இப்போ திரும்ப ஃப்ரீஸ் பேனல் கொடுத்து ஃப்ரீஸ் பேன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா ஓகேங்களா? ஸோ எனக்கு அப் டு டவுன்னா நம்ம இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ரைட் டு லெஃப்ட்னா நம்ம இப்படி ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் இருக்கிறதுல சிம்பிளான ஒரு அட்டெண்டன்ஸ் ஃபார்மட். ஸோ உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.